ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டே டு டே நம்மளோட ஆர்டர்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து 2 kg ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. எப்படி ட்ரீம் கேக் ஒரு சீசனில் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ப்ரௌனிக்கான ஹைப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ப்ரௌனி, யூடியூப் திறந்தாலே ஃபுல்லாக ஒரு ப்ரௌனிஸோட வீடியோஸ் தான் வருது. ஸோ நீங்களும் வந்து ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ரௌனி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து டார்க் காம்பவுண்ட் ப்ரௌனி. நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் இல்லை, மில்க் சாக்லேட் வந்து டாப்பிங்ஸாக ஃப்ரீயாகவே வந்து போட்டு தரேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் யாருன்னா ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட ப்ரௌனிஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து மில்க் சாக்லேட் வந்து டாப்பிங்ஸ் வந்து ஃப்ரீ தான். இதுக்கப்புறமேட்டா நீங்கள் டாப்பிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் உங்களுக்கு மாறும். இது கூட வந்து பிளெயின் கேக்ஸும் நம்மளுக்கு ஆர்டர் இருந்தது. நான் இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்து தமிழ்நாடு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மாமண்டூர் அங்கே தான் இருக்கும். இது கொஞ்சம் வில்லேஜ் சைடுன்றதுனால எனக்கு வந்து பிளெயின் கேக்ஸுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் கேமரா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அது எப்போ அந்த மாதிரி ஷூட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ எடிட் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி மாறி இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் ஓவர் த டே நம்மளுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருந்தாலும் கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டில் பேக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்பா நம்ம ஒர்க் முடிச்சிட்டோம், கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம் அப்படின்றப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த கேக் கட் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஒர்க்காக இருக்கும். நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம அட்லாஸ்ட் அது நம்ம பிடிச்ச ஒரு வேலை செய்யும் போது எவ்வளோதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அது அவ்வளோவா தெரியாது. ஓகே, அது படுக்க போகும்போது அந்த டயர்ட்னஸ் தெரியும். ஆனால் எவ்வளோ நேரம் நான் நின்று ஒர்க் பண்ணாலும் அந்த டைமில் எனக்கு அந்த டயர்ட்னஸே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.